அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பன்னீர் தவா ஃப்ரை. பன்னீர் நம்ம நிறைய வெரைட்டியில் நம்ம பண்ணியிருப்போம். ஆனால் இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே ரொம்ப அருமையாக இருக்கும். பன்னீர் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ருசிச்சு சாப்பிடுவாங்க. இது சப்பாத்தி பரோட்டாக்கு ரொம்பவே அருமையான ஒரு சைட் டிஷ். இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு நம்ம கிச்சன்ல பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறமா ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா மல்லிக்கீரை, அப்புறமா இது பன்னீர். இது ஹோம்மேட் பன்னீர் கிடையாது, கடையில் வாங்கின பன்னீர். அப்புறமா 2 தக்காளி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான குடமிளகா, ஒரே ஒரு குடமிளகா, அதையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பன்னீரை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு நான் ஒரு தவால கொஞ்சமா பட்டர் விட்டுருக்கேன். பட்டர் இந்த மாதிரி தவால எல்லா இடம் படுற மாதிரி உருட்டி விட்டுக்கோங்க. அப்புறமா இதில் நம்ம வாங்கி வச்சிருக்க பன்னீர் கியூப்ஸை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி அதை லைட்டாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப ஜாஸ்தி பொரிச்சிடக்கூடாது. பன்னீரோட 2 பக்கமும் ஒரு பொன்னிறம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பன்னீர் இப்போ ஒரு சைடு நல்லா ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்திருக்குது. இதே மாதிரி இன்னொரு சைடும் பொன்னிறமாக வறுபடணும் பன்னீர். இப்போ 2 சைடும் பன்னீர் வந்துடுச்சு. இப்படி டோஸ்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமாட்டு நம்ம ஒரு பிளேட்ல இதை எடுத்து வச்சுக்கலாம். நாம இந்த பன்னீர் பொரிச்ச அதே தவால தான் நம்ம இந்த ரெசிபி பண்ண போறோம். ஸோ அதனால நம்ம வேற தவா எடுக்க போறது கிடையாது. இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கோங்க. இப்போ அதே தவால கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான நெய் கூட விட்டுக்கலாம். நான் இதில் எண்ணெய் விட்டுருக்கேன், ரீஃபண்ட் ஆயில். அப்புறமா கொஞ்சமா சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறமா நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்ல பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைம்ல கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது ஒரு சின்ன டீஸ்பூன் ஆட் பண்றோம். இது ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்பதான் அந்த பச்சை வாடை போகும். இப்போ ஒரு சின்ன டீஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மிக்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயத்தோட. இப்போ நறுக்கி வச்சிருந்த பச்சை மிளகா, அப்புறமா நறுக்கி வச்சிருந்த தக்காளி, தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் மசியணும். ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு மசிஞ்சா போதும். இப்போ தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சிடுச்சு. நம்ம அந்த டைம்ல மசாலா ஆட் பண்ண போறோம். கொஞ்சமா மஞ்சள் பொடி. ரெசிபிக்கு காஷ்மீரி சில்லி ஒரு சின்ன டீஸ்பூன் ஆட் பண்றேன். உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமா பெப்பர், ஒரு சின்ன டீஸ்பூன் கரம் மசாலா. மசாலா எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாடை போகணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி பண்றதுக்கு மேக்ஸிமம் 3ல இருந்து 5 நிமிஷம் தான் ஆகும். இப்போ மசாலா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா மசாலா ரொம்ப ட்ரையா இருக்கக்கூடாது இந்த ரெசிபி பண்றதுக்கு. ஜாஸ்தி தண்ணி ஆயிடக்கூடாது. ஜாஸ்தி தண்ணியானா அது ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும். ஸோ அதனால கொஞ்சமா தண்ணி விட்டு அந்த மசாலா வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா ஓரளவுக்கு வெந்துடுச்சு.
நீங்க இந்த மாரி பண்ணும்போது அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால ஒரு கரண்டியால கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ மசாலா ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம இப்போ கேப்சிகம் ஆட் பண்ண போறோம். கேப்சிகம் ஃபர்ஸ்ட்டே ஆட் பண்ணீங்கன்னா, அது ரொம்ப குக் ஆயிரும். ஸோ, அதனால பன்னீர் ஆட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணா போதும். கேப்சிகம் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. இந்த கேப்சிகம் வேகுற அளவுக்கு கொஞ்சமா நான் தண்ணி விட்டுருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். லைட் தீயிலே வச்சுக்கோங்க. கேப்சிகம் நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம அந்த டைம்ல பன்னீர் கியூப்ஸ் ஆட் பண்றோம். இந்த பன்னீர் கியூப்ஸ ஒண்ணா ஆட் பண்ணுங்க. மொத்தமா ஆட் பண்ணிடாதீங்க. சில நேரத்துல பன்னீர் கியூப்ஸ் உடைஞ்சிரும் கிளறும்போது. ஸோ ஒண்ணா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா எல்லாமே இந்த பன்னீர் கியூப்ஸோட மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு கிளறி விடுங்க. இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கு அப்புறமாட்டு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் லைட் தீயில வைங்க தவாவ. அப்பதான் அது ஒரு தொக்கு பதத்துக்கு வரும். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல இருக்க தண்ணி எல்லாமே இழுத்துடுச்சு. எண்ணெய் கூட பிரிஞ்சிடுச்சு. நம்மளோட தவா பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டா இதுக்கு நம்ம மணத்துக்கு மல்லிக்கீரைய பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். அதையும் ஆட் பண்றோம். ரொம்பவே அருமையான கலர்ஃபுல்லான நம்ம தவா பன்னீர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்க பன்னீர் மசாலா அந்த மாதிரி ரெடி பண்ணாம, இந்த மாதிரி தொக்கு மாதிரி ரெடி பண்ணீங்கன்னா, சப்பாத்தி, பரோட்டாக்கு ரொம்பவே அருமையான ஸ்டார்ட்டரா இருக்கும் இந்த ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம கீழ இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஜாயின் ஆகுறது இப்போ ரொம்பவே ஈஸிங்க. பக்கத்துல இருக்க மிளகா சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஜாயின் ஆயிருவீங்க. தேங்க்யூ.